எவனை பார்த்தாலும் அவன்லாம் எனக்கு எதிரியாவே எனக்கு தெரியுறான். எனக்கு தான் அப்படி தெரியுதா? இல்லை நிஜமாவே அவன் எதிரியா இருக்கானா? என் மண்டை தான் சரியில்லையா? எனக்கு தான் அந்த மாதிரி தாட்டு வருதா? அப்படின்னா கொஞ்சம் ஆமாதான். நம்ம தான் அப்படி நினச்சிக்கிறோம். மகர ராசிக்காரங்களை எதிர்த்தவன் உயிரோடு இருக்க முடியாதுன்ற உண்மை. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ ஒரு அடிமை மாதிரி, ஒரு ஏவலாளி மாதிரி மகர ராசிக்காரங்க அவங்களுக்கு பிடிச்சவர்களுக்காக வேலை செய்வாங்க. அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அப்படியே காலில் வந்து விழுவாங்க. அதே சமயம் இங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி விலகி போகிறீங்கன்னு தெரிஞ்சு அடுத்த நிமிஷம் அவங்களை தூக்கி போட்டு பாவம் மகரம் அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு அவங்களுக்கும் தெரியாது. என்ன ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்றதே அவங்களுடைய கேள்விகளாகவே இருக்குமே. வாழ்நாள் முழுக்க அதுக்கான விடை அப்படின்றது பிரபஞ்சத்தின் கையில் தான் இருக்குது. அப்படி தான் நான் சொல்லுவேன். மகரம் அப்படின்னாலே ரொம்ப யூனிக்காக சில விஷயம். இந்த அஸ்தம், திருவோணம், ரோகிணி எல்லாமே மகரத்துக்கு கை கொடுக்கவும் செய்யும். அதோட பிடியிலிருந்து மகரத்தால் வெளியிலேயே வர முடியாது. அந்த திருவோணம் தான் அவர்களை இயக்கும், அந்த திருவோணம் தான் அவங்களை டார்ச்சரும் பண்ணும். அந்த அஸ்தம் தான் அவர்களை இயக்கும், அந்த அஸ்தம் தான் அவர்களை டார்ச்சர் பண்ணும். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த நட்சத்திர பார்த்தாலே சில பேர் பயப்படுவாங்க மகர ராசிக்காரங்களை ஏன்னா சனியுடைய அந்த நெகட்டிவ் சைனை ஃபுல்லாக தன்மையப்படுது. மைனஸ் வீடு, ப்ளஸ் வீடு கிடையாது சனி. ரொம்ப ஏக்க பெருமூச்சு விடுறதெல்லாம் மகரம் தான். அடுத்தவங்களை டக்கு டக்குன்னு வாயில பேசுறது என்னமோ அப்படி ஆணையே முனைய பேச டக்குன்னு அடுத்த நிமிஷம் அடுத்தவர்களை மட்டும் தட்டிடுவாங்க. இந்த கேரக்டரை மட்டும் மகரம் கொஞ்சோண்டு விட்டுட்டாங்க அப்படின்னா உலகெங்கும் உள்ள ஐவின் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எதெல்லாம் பண்ணா சக்சஸ், யார்கிட்ட கவனமா இருக்கணும், யார் வந்து உங்களை முதுகுல குத்தக்கூடிய ஆளா இருப்பாங்க, யார் உங்களை டைரக்டா வந்து நான் தான் எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளா இருப்பாங்க, யார் உங்ககிட்டயே வந்து ஒப்பு பண்ணுவாங்க, யார்கிட்ட இருந்து நீங்க எஸ்கேப் ஆகலாம், எதை பார்த்து உங்களை கண்ணு போடுவாங்க, எந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் அப்படியே அல்லாட் ஆறுமுகமா உஷாரா இருக்கணும், அதுக்கு என்ன தெய்வத்தை பிடித்து கொள்ள வேண்டும், எதை பண்ணால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி தொடர்ந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக வந்து பதிவுகள் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் எல்லாருக்கும் தெரிஞ்ச என் மனசுக்கு பிடிச்ச மகர ராசினியர்களுக்கு. மகர ராசினியர்களுக்கு யார் எதிரியா இருப்பா? 1 2ஆம் இடம் லிஸ்ட் அப்படியே பெருசாக அனுமன் வால் மாதிரி நீளுது. எவனை பார்த்தாலும் அவன்லாம் எனக்கு எதிரியாவே எனக்கு தெரியுறான். எனக்கு தான் அப்படி தெரியுதா? இல்லை நிஜமாவே அவன் எதிரியா இருக்கானா? என் மண்டை தான் சரியில்லையா? எனக்கு தான் அந்த மாதிரி தாட்டு வருதா? அப்படின்னா கொஞ்சம் ஆமாதான். நம்ம தான் அப்படி நினச்சிக்கிறோம். மகர ராசிக்காரங்களை எதிர்த்தவன் உயிரோடு இருக்க முடியாதுன்ற உண்மை எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் அதை பல தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா யூ ஆர் த யூனிக். இந்த 12 ராசியில் எல்லா ராசியுடைய காரகத்துவத்தையும் தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசி என்னவென்றால் அதுதான் மகரம். அதனால தான் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மகர ராசி. எல்லாம் கேட்பீங்க, நீங்கள் மகர ராசியா? இல்லை. உங்கள் வீட்டில் இருக்காங்களா? இல்லை. உங்களுக்கு பிடிச்சவங்களா? ஆமாம், நீங்கள் தான். அதனால் மகர ராசி வந்து அது ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்? அதனால தான் அங்கே முதலை அப்படின்ற சிம்பிளை வச்சாங்க. எதை கொடுத்தாலும் முதல்ல வந்து டைஜஸ்ட் பண்ண. அது மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை டைஜஸ்ட் பண்ணி தூக்கி போட்டு அப்படி எந்திரிச்சு நிற்கக்கூடிய கட்ஸ் யாருக்கு வரும்னா சத்தியமாக எனக்கு கூட வருது, மகரத்துக்கு வரும். மகர ராசிக்காரங்க அனுபவிச்ச விஷயங்கள்லாம் வந்து கேள்விப்பட்டோன்னா அடுத்தவனாக இருந்தால் ஓடி போயிடுவான். ஆனால் மகரமாக இருக்க கண்டு அந்த இடத்துல சிகரம் ஏறி நிற்கும். ஸோ மகரம் அப்படின்னாலே நான் சிகரம் தான் போடுவேன். அந்த அளவுக்கு மகர ராசிக்காரர்கள் வந்து மற்றவர்கள் புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு ராசினா மகரம் தான். அதுக்கு தனி மூளை வேணும். மகரத்துக்கு வந்து ஒன்றும் பெருசாக வேணாங்க, எனக்கு மட்டும்தான் அப்படின்றதுல கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீ மட்டும்தான் எனக்கு, நீ மட்டும்தான் எனக்குன்றது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்குன்னே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கணும், அவங்க கூடயே இருக்கணும். பக்கா 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 பிளானிங் த கோர் மகரம். என்ன மேடம் புதுசாக சொல்கிறீங்க? எஸ், மகர ராசிக்காரங்க மாதிரி ஸ்பீடாகவும் கட்ட முடியாது, மகர ராசிக்காரங்க மாதிரி லேசியாகவும் இருக்க முடியாது. ஒரு இடத்துக்கு கிளம்புனா திடீர்னு பார்த்தா ஸ்பீடாக கிளம்புவாங்க, திடீர்னு பார்த்தா லேசியாக கிளம்புவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கு. ஏன்னா வீடே வந்து சனியோட வீடு. அங்கே உச்சம் பெறக்கூடிய ஆள் வந்து செவ்வாய். செவ்வாய் எல்லாம் ஸ்பீடு, சனி எல்லாம் ஸ்லோ. திடீர்னு பார்த்தா உங்களை ஏமாற்றி எப்படி ஆட்டே போகிறதுன்னு மைண்டுக்குள்ளே ஏதாவது ஒரு மணி அடிக்கும். திடீர்னு பார்த்தா எதுக்கு போய் ஏமாறுறோன்னு தெரியாமல் போய் ஏமாறும். ஸோ மகரத்தை வந்து அவங்களாலே ஜட்ஜ் பண்ண முடியாது, அப்புறம் எங்கே அடுத்தவங்க பண்ணுறது. ஸோ பாவம் மகரம் அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு அவங்களுக்கும் தெரியாது. என்ன ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்றதே அவங்களுடைய கேள்விகளாகவே இருக்குமே. வாழ்நாள் முழுக்க அதுக்கான விடை அப்படின்றது பிரபஞ்சத்தின் கையில் தான் இருக்குது. அப்படி தான் நான் சொல்லுவேன். மகரம் அப்படின்னாலே ரொம்ப யூனிக்காக சில விஷயத்தை வந்து நம்ம எதுக்கு இந்த எபிசோட் பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற போது யாரிடம் கவனமாக இருக்க வேண்டும். உங்களை முதுல குத்துறவன் யாராக இருந்திருப்பான்? கண்டிப்பாக கடகராசிக்காரனாக தான் இருக்கும். மகர ராசிக்காரனை முதுகுல குத்துறவன், மகர ராசிக்காரங்களை ஏமாத்துறவங்க ஒன்னா சந்திரகாரகத்தில் இருப்பாங்க. இந்த விருச்சகம், இந்த கடகம் இல்லையா, சந்திரனுடைய நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய இந்த அஸ்தம், இந்த ரோகிணி, இந்த திருவோணம், இதுதான் மகர ராசிக்காரர்களுடைய ப்ளஸ் ஆர் மைனஸை இண்டிகேட் பண்ணுது. இந்த அஸ்தம், திருவோணம், ரோகிணி எல்லாமே மகரத்துக்கு கை கொடுக்கவும் செய்யும்,
அதோட பிடியிலிருந்து மகரத்தால் வெளியிலேயே வர முடியாது. அந்த திருவோணம் தான் அவர்களை இயக்கும். அந்த திருவோணம் தான் அவங்கள டார்ச்சரும் பண்ணும். அந்த அஸ்தம் தான் அவர்களை இயக்கும். அந்த அஸ்தம் தான் அவர்களை டார்ச்சர் பண்ணும். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அந்த நட்சத்திரக்காரர்களுடைய அமைப்பு அப்படின்றது அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு சங்கடங்களை குடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. யார் டைரக்ட்டா உங்களுக்கு எதிரியா, நான் தான் உனக்கு எதிரி அப்படின்னு சொல்றது மேஷம். மகரத்துக்கும் மேஷத்துக்கும் ஆகவே ஆகாது. ஆனா மகரம் மேஷத்தை எதிரியாக கருதும். மேஷம் மகரத்தை எதிரியாக கருதாது. அதுதான் அங்க இருக்கக்கூடிய சிறப்பு. நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த பிளானட் இது இப்படி கருதும். இதுக்கு ஏன் கருதாது அப்படின்னா, செவ்வாய் தான் அங்க உச்சமடைகிறார் என்றபோது, செவ்வாய் வந்து மகரத்தை கருத மாட்டார். ஆனா செவ்வாய் போல் இயங்குமுலே என்று இங்க மகரம் வந்து மேஷத்த பார்த்து பொறாமப்படும். இது டீஃபால்ட். அதனால தான் அது வைநாசிகம் மேஷத்துக்கு. அந்த நட்சத்திரம் அங்க தான் உட்கார்ந்திருக்கு. இந்த வைநாசிகம் அப்படின்னா உடனே தப்பு. வைநாசிகத்தை பத்தி எனக்கு மிகப்பெரிய சரியான புரிதல் நான் வரக்கூடிய எபிசோட்ல குடுக்குறேன். அது ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க உடனே வைநாசினா கெட்டது அப்படி இல்ல. வசீகரிக்க வைக்கும். வசீகரிக்குமா? எஸ். பொறாமைய பார்த்துட்டு இருக்கோம். மகர ராசிக்காரங்க யார பத்தி ஏக்க பெருமூச்சு விடுவார்கள்? நீங்க நோ நோன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல. மேஷ ராசிக்காரங்கள பார்த்தும், விருச்சக ராசிக்காரங்கள பார்த்தும் மகர ராசிக்காரர்கள் ஏக்க பெருமூச்சு விட்டே தீருவார்கள். இது டீஃபால்ட். கன்னி ராசிக்காரர்களையும், கடக ராசிக்காரர்களையும் மகர ராசிக்காரர்கள் அடக்கும் முறையில் அடக்கி வைக்க பார்ப்பார்கள். இது டீஃபால்ட். மகரம் எல்லாத்தையுமே தன்வயப்படுத்த வேண்டும் என்கிற ஆளுமை பொருந்திய ஒரு வீடு. அதனால தான் யாருக்குமே இல்லாத பட்டம் சனீஸ்வரனுக்குங்க. இந்த 9 கிரகத்துல யாருக்கு அந்த ஈஸ்வர பட்டம்? ஈஸ்வரனுக்கு ஈக்குவலான ஒரு பட்டம் யாருக்கு குடுக்கப்பட்டிருக்கு? சனிக்கு தான் குடுக்கப்பட்டிருக்கு. கர்மா. கர்மா இருந்தா தான் மகரத்திலே பொறப்பாங்க. கர்ம வினையின் அடிப்படையில் பிறக்கப்பட்டவர்கள். கர்மாவை கிளென்ஸ் பண்ணக்கூடியவங்க. இதுக்கப்புறம் பிறவிகள் எடுக்க வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர்கள். பிறவிகள் இல்லாதவர்கள் எல்லாம் மகர ராசியும், கும்பராசியும் சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். எஸ்பெஷலி மகரம். பார்த்தாலே சில பேர் பயப்படுவாங்க. மகர ராசிக்காரங்களை ஏன்னா சனியுடைய அந்த நெகட்டிவ் சைனை ஃபுல்லா தன்மையப்படுது. இது மைனஸ் வீடு. பிளஸ் வீடு கிடையாது சனிக்கு. சனியின் மூல திருகோணம் வந்து கும்பம் தான். ஸோ இந்த மகரம் வந்து சனியை மாதிரியே வேலை செய்யும். சனியோட நெகட்டிவ் சைன்லாம் மகரத்துட்டு இருக்கும். திடீர்னு உழைக்காம இருக்கிறது, திடீர்னு ஓடி போய் உழைக்கிறது. அடுத்தவங்களுக்கு தன்னோட சரீரத்தால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து உழைத்து கொடுத்து, அதன் மூலமாக சில விடயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்கள் யாராக இருப்பார்கள்னா மகரமா தான் இருக்கும். அது வந்து பணம் காசு செலவு பண்ணுதா எனக்கு தெரியாது. ஆனா உடல் உழைப்ப பயங்கரமா குடுப்பாங்க. ப்ரெசென்ட்ட குடுப்பாங்க. அதே மாரி தனக்கு பிடிச்சவங்க தன்னை விட்டு போக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய ஆட்கள். அன்பால அப்படியே அடக்கி வைத்து அவர்களை அப்படியே ஐஸ் மலையில குளிக்க வைக்கிறவங்க மகரம். ஆனா தேவைக்குன்னா மட்டும் தான் அத பயன்படுத்துவாங்க. இந்த மகரத்தோட ஒரு ஒரு சில இதெல்லாம் உங்க தப்பு இல்லங்க. அது சனியோட தப்பு. அப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓ! இந்த இந்த கேரக்டர் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப இதுதான் நம்மள பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. இத கொஞ்சம் வெளில வச்சுட்டா இது சரியா போயிடும். எஸ். ஊருக்கு உழைக்கிறதுக்கு தான் பொறந்திருக்கீங்கன்ற உண்மைய தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மகர ராசிக்காரங்க சிகரம் ஏறிடுவீங்க. இதுதான். அப்போ உங்கள எப்ப கர்மா நிவர்த்தி ஆனா உங்கள ஊருக்கு உழைக்க வைக்கும்போது மகர ராசிக்காரங்க கர்மா நிவர்த்தி அடைய ஆரம்பிச்சுடுறாங்க. அடுத்தவர்களுக்காக என்னைக்கு மகரம் இறங்குகிறதோ, அன்னைக்கு மகரம் தன்னுடைய கர்மாவை முடித்துவிட்டு ஆன்மீக பயணத்திற்குள் ஆயத்தமாகி விட்டது என்று அர்த்தம். அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துக்கும் வருமானா தெரியாது. வரதுக்கான வாய்ப்பு இல்ல. ஸோ இந்த இப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு எத பார்த்து அடுத்தவங்க பொறாமப்படுவாங்க? மகர ராசிக்காரருக்கு எத பார்த்து அடுத்தவங்க பொறாமப்படுவாங்கன்னா, மகர ராசிக்கார புள்ளைகள பார்த்து அடுத்தவங்க பொறாமப்படுவாய்ங்க. என்ன மேடம் புதுசா சொல்றீங்க? எஸ். மகர ராசிக்கார பிள்ளைங்கள பார்த்து அடுத்தவங்க பொறாமப்படுவாங்க. மகர ராசிக்காரங்களுடைய நட்ப பார்த்து அடுத்தவங்க பொறாமப்படுவாங்க. மகர ராசிக்காரர்களுடைய நட்பு வட்டத்த பார்த்து ஏன் மகரம்னாலே அடுத்தவன் பொறாம தான் படுவான். மகரம் தான் அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படும். அது வேற விஷயம். ஏன்னா, அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். அதெல்லாம் மாத்தி சொல்ல மாட்டேன். அதுதான் உண்ம. ரொம்ப ஏக்க பெருமூச்சு விடுறதெல்லாம் மகரம் தான். அடுத்தவங்கள டக்கு டக்குன்னு வாயில பேசுறது என்னமோ அப்படி ஆணையே முனையே பேச டக்குன்னு அடுத்த நிமிஷம் அடுத்தவர்களை மட்டம் தட்டிடுவாங்க. இந்த கேரக்டர மட்டும் மகரம் கொஞ்சோண்டு விட்டுட்டாங்க அப்படின்னா சூப்பர். எஸ்பெஷலி மகர ராசி பெண்கள். ஏன்னா அது எய்த்தாப்புல இருக்கிறது சந்திரனோட வீடா. பெண்கள் தான். ஆண்கள் கூட எனக்கு தெரிஞ்சு அவ்வளவா இல்ல. பெண்கள் மகர ராசி பெண்கள் ரொம்ப இந்த காசிப் பேசுறது, அடுத்தவர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றது. அண்டர் எஸ்டிமேட் பண்ணியே தோத்து போறது மகரங்க. தோல்விக்கான காரணமே அடுத்தவர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றது தான். உங்க எதிரி உங்களோட பலம் வாய்ந்தவனா இருக்கான்ற விஷயம் தெரியாம போய் எதிரிகிட்ட மோதுறது மகரம். அந்த கேரக்டரை குறைச்சிக்கிட்டாலே போதும். அப்போ மகர ராசிக்காரங்க எதை பார்த்து மகர ராசிக்காரர்களுக்கு கண்ணு போடுவார்ல, உங்களுடைய குழந்தைகளை பார்த்து கண்ணு போடுவார். இப்படிப்பட்ட குழந்தை இருக்குன்னு நினைச்சு மகர ராசிக்காரர்களுக்கு கண்ணு விடும். அந்த அளவுக்கு குழந்தைகளும் சூப்பரா இருப்பாங்க. உங்களோட உங்க பிள்ளைங்க சூப்பரா இருப்பாங்க. ஏன்னா அதோட 6ஆம் இடமே புதனோட வீடு. பிள்ளைங்க 2 அறிவு, 2 மூளை, நிபுணத்துவம், இளமை, அழகு, வசீகரத்தோட பிள்ளைங்க பிறப்பாங்க மகரத்துக்கு. தன்னோட அதிகமா இருக்கும் மகரம். தன் பிள்ளைங்கள பத்திய பெருமை பீத்தியே மகர ராசிக்காரங்க தேவையில்லாம பிள்ளைங்களுக்கும் சேர்த்து கண்ணெரிச்சல் வாங்கி கொடுப்பாங்க. இதுதான் மகரத்துல பெரிய பிரச்சனை. உங்க குழந்தைங்கள பத்தி பீத்தாம இருக்கீங்க, பெருமைப்படுத்தாம இருக்கீங்க. அதே மாதிரி உங்கள பத்தி நீங்கள் வந்து வெளியில வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாம இருக்கீங்க. ஏன்னா மகரத்துக்கு இந்த புகழ் ரொம்ப ஏன்னா செவ்வாய் உச்சமடையுதா, புகழ் மேல ரொம்ப போதை. உன்ன மாரி உண்டா அப்படி நீ தான் அப்படி சொன்ன அப்படியே மயங்கிட்டு மகுடிக்கு மயங்கின பாவம் மாரி கோவப்பட்டு மாட்டவே மாட்டேன். ச்சீ அப்படின்ட்டு போவாங்க. ஆனா உன்ன மாரி உண்டான்னு சொல்லிட்டா உடனே அடுத்த நிமிஷம் நிஜமாவா சொல்ற? நிஜமா தான் சொல்றேன் அப்படின்னு வந்து உட்காந்துரும். அதுதான் மகரம்.
பிடிச்சவங்களுக்காக அவ்வளோ சீக்கிரம் யாரையும் தன்னோட வளையத்துக்குள் வைத்துக்கொள்ள மாட்டேன். ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் அதான் மகரம். நான் சொல்லுவேன் அடிக்கடி. ரொம்ப லிமிட்டடாக தனக்குள்ள நட்பு வட்டத்தை வச்சுக்கிறது மகரம். இவ்வளோதான் எனக்குள்ளே இருக்கணும். இந்த லிமிட்டை தாண்டி யாரையும் நான் வரமாட்டேன். அதாவது சில பேரை மட்டும்தான் மனசை தாண்டி மூளைக்குள்ள அனுப்புவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த மனசை தாண்டி போகும்போதே ஃபில்டர் பண்ணிவிடும். நினைக்கும் போதே மகரம் கட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ இந்த மூளைக்குள் சில பேரை மட்டும்தான் வச்சுருக்கும். இன்னும் சில பேரை நாற்காலி போட்டு உட்கார வச்சுருக்கோம். அவங்கள என்ன கொண்டாலும் ஃபெவிகால் மாதிரி ஒட்ட வச்சுரும். வெளியே அனுப்பாது. அதுதான் உடும்பு புடியாக பிடிக்கிறது. மகரத்துக்கு மாதிரி ஒருத்தவங்க வந்து காதலிப்பதற்கும் காதலிக்கப்படுவதற்கு ஆசைப்படுவதற்கும் பிறந்து வரணும். நான் புதுசாக சொல்கிறேங்க. பிடிச்சவங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் இறங்கக்கூடியது மகரம். என்ன வேணால் பண்ணும், எதை வேணால் தூக்கி போட்டு வரும் மகர ராசிக்காரங்க. எதையும் துணிந்து பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாம் மகர ராசிக்காரங்களாக இருப்பாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு ஒன்ஸ் உங்களை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் பிளெஸ்டு, அவ்வளோதான். என்ன மேடம் புதுசாக சொல்கிறேன்? எஸ், மகர ராசிக்காரர்களுக்கு பிடிச்சவர்களாக நீங்கள் இருந்தீர்களே ஆனால் நீங்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கொடுத்து வைத்தவர்கள். அந்த அளவுக்கு உங்களை எப்படியெல்லாம் வந்து கொண்டாட முடியுமோ அப்படி கொண்டாடுவாங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ ஒரு அடிமை மாதிரி, ஒரு ஏவலாளி மாதிரி மகர ராசிக்காரங்க அவங்களுக்கு பிடிச்சவர்களுக்காக வேலை செய்வார்கள். அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அப்படியே காலில் வந்து விழுவாங்க. அதே சமயம் நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி விலகி போகிறீங்கன்னு தெரிஞ்சு அடுத்த நிமிஷம் உங்களை தூக்கி போட்டு தம்சம் பண்ணிட்டு தான் விடும். அந்த இடத்துல மகரம் ரொம்ப கேர்ஃபுல். அதனால தான் மகர ராசிக்காரர்கள் வந்து என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்கன்னு சொல்ல முடியாது. எப்போ அந்த எரிமலை வெடிக்கும்னு தெரியாதுன்னா, செவ்வாய் உச்சமடையக்கூடிய வெடி எப்போ ஆக்ரோஷத்தை கட்டுனே சொல்ல முடியாது மகரம். அப்போ அவர்களுக்கு அவர்களே தான் எதிரியாக இருப்பார்கள். அதே மாதிரி மகர ராசிக்காரங்க குத்துறவங்க அவங்களுடைய பாசம் வைத்தவர்களாகத்தான் இருப்பார்கள். மகராசி யார் தெரியுமா துரோகம் பண்ணுவா? நம்பி யார் தெரியுமா ஏமாத்துவா? யாரை மகரம் நம்புச்சோ அவங்கள தான் ஏமாற்றுவாங்க. யாரை மகர ராசிக்காரங்க நம்பி ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்குனாங்களோ அவங்கள தான் நடு ரோட்டில் விட்டுட்டு போவாங்க. அப்போ இந்த மாதிரி ஆட்கள் யாராக இருப்பார்கள்னா, கடகத்தோடும் புதனோடும் சம்மந்தப்படக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். அவள் கடகராசியாக புதன் ராசியாக இருக்கும். இல்லை புதனத்தில் லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, லக்ன புள்ளியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யோ ரேவதி கேட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதே மாதிரி சந்திரனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, சந்திரன் நீச்சமடையக்கூடிய உற்சகமாக இருந்தாலும் பரவாயில்ல, உச்சமடையக்கூடிய ரிஷபமாக இருந்தாலும் பரவாயில்ல, கடகமாக இருந்தாலும் பரவாயில்ல, கடகத்திடம் தான் பயங்கரமாக மகரம் அடிவாகும். டிஃபால்ட் 7ஆம் இடம் அவ்வளவாக மகரத்திற்கு வாழ்வியலில் சொல்லப்படாத ஒரு விடயம். அதனால் மகர ராசிக்காரங்க இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணணும்னா உங்களுடைய குழந்தைகளை பற்றி, உங்களுக்கான பெருமைகளை பற்றி பெருமை பேசணும் அப்படின்றத தயவு செஞ்சு விட்டுட்டாலே போதும். அது நீங்கள் காட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஷோ ஆஃப் பண்ணுறத மகரம் விட்டுட்டாலே மகர ராசிக்காரர்களுக்கு கண்ணுப்படாது. ஆனால் ரொம்ப உஷாரு, நீங்கள் ஷோ ஆஃப்லாம் பண்ண மாட்டீங்க. பட் ஏதோ ஒரு சமயத்தில் பண்ணாலுமே அடுத்த நிமிஷம் அது, ஏன்னா மகரத்துக்கு நான் சொன்ன மாதிரி அது முதலங்க யாராலையும் கண்ணெல்லாம் போட்டு படுக்க வைக்க முடியாது. த எக்ஸ்ட்ரீம் த கோர். ஒரு 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடித்தாதான் அவனுக்கு காயம் போடுன்ற அளவுக்கு ஒருத்த ஹல்க்கு மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனை அடிக்க முடியுமா? அந்த மாதிரி தான் மகரத்துக்கு. யாராவது பார்த்து கண்ணு பட்டாங்கன்னா போ அப்படின்ட்டு போயிடும். அது பெருசெல்லாம் பாதிக்காது அவங்கள. ஆனால் 10 பேர் சேர்ந்து மகரத்தை அழிக்கணும்னு நிற்பான். ஏன்னா ஒத்தனால முடியாது. ஏன்னா 10 பேருக்கு மகரம் ஏதாவது பண்ணியிருக்கும். அப்போ மகர ராசிக்காரங்கள் நிறைய பேருடைய பகைமையை சம்பாதிக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்கள்ன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் அன்பு பாராட்டுங்க. ஊருக்கு உழைக்கக்கூடிய தொழில் மகரம் செய்து விட்டதே ஆனால், ஊருக்கு ஹீல் பண்ணக்கூடிய விஷயத்த மகரம் செய்து விட்டதே ஆனால், 4 பேருக்கு நல்லது சொல்லித்தரக்கூடிய வேலையில் மகரம் மாறிவிட்டதே ஆனால், மகர ராசிக்காரர்களுக்கு எதன் மீதான ஒரு பிரச்சனையும் வராது. நிறைய ஏக்கப்படுவாங்க, நிறைய பொறாமன்னு சொல்ல மாட்டேன், நிறைய ஏக்கப்படுவாங்க ஒருத்தவங்களை பார்த்து. அதை மட்டும் விட்டுட்டாலே போதும், மகரம் சூப்பராக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகள் பற்றிய பெருமை வேண்டாம், உங்களை பற்றிய பெருமை வேண்டாம். வாகனங்கள்னு சொல்லக்கூடிய உங்களோட வண்டி வாகனங்களை யார்ட்டையாவது காமிச்சிங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு அதன் மூலமாகத்தான் கண்டுபிடும். வேறு எதுவுமே வேணாம். நீங்கள் வச்சுருக்க வாகனத்தை வச்சு நானே லோனில் வாங்கி வச்சுருக்கேன், நானே செகண்ட்ஸு காரு வச்சுருக்கேன், நானே செகண்ட்ஸ் வண்டி வச்சுருக்கேன், சைக்கிள் தான் வச்சுருக்கேன். எஸ், நீங்கள் போயிட்டு வர வண்டி வாகனங்களில் போயிட்டு வரீங்களா, அதை பார்த்து பொறாமப்படுவாங்க. வண்டி வாகனம் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கும். உங்கள் வீட்டை பார்த்து பொறாம. 4ஆம் இடமே பாதிக்கும் மகரத்துக்கு. ஏன்னா அதுதான் செவ்வாயோட வீடு, அவன் தான் வந்து உச்சமடைகிறான். ஸோ 4ஆம் இடமே வீடு வாசல் வண்டி வச்சிருக்கானே நினச்சாலே மகரத்துக்கு அதன் மூலமாக பிரச்சனை தான். அப்போ அதை பற்றியான விஷயத்த ஷோ ஆஃப் பண்ணாதீங்க. ஸோ இந்த இடங்களை விட்டு மகரம் கவனமாக இருந்து கொண்டால் போதும். மற்றபடி எல்லாமே சூப்பராக வருது. ஓகே, மகர ராசிக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும், என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் மகர ராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கும்? 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தெய்வமே சுக்கிரன் தான். மகாலட்சுமி வழிபாடு மகர ராசிக்காரருக்கு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். ஏன் தெரியுமா? மகர ராசிக்காரங்க கேட்கவே மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குணம் மகரத்தில். எதுக்கு தெரியுமா எனக்கு மகரத்தை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டே இருக்கேன்? யார்கிட்டையும் தானு கேட்க மாட்டாங்க, வராது. தன்மானம் தடுக்கும். கூலோ கஞ்சியோ அறவையர்னாலும் நான் இருந்து என் குடும்பத்தை கௌரவதியாக கொண்டு வருவேன்னு சொல்லுவாங்களே தவிர 10 பேர்ட்ட போய் கை நீட்டி நிற்க மாட்டாங்க. அந்த கட்ஸ் இருக்குல்ல, அதுதான் மகரம். அந்த கெப்பாசிட்டி, த கெப்பாசிட்டி ஆஃப் வில் பவர், எக்ஸ்ட்ராடினரி வில் பவர் இஸ் ஈக்குவல் டு மகரம். நான் வியக்கக்கூடிய இடம் மகரம். அப்படி தான். அப்போது
சாமிகிட்டயே போயிட்டு எனக்கு தான் கேட்க மாட்டாங்க. சண்டை தான் போடுவாங்க. சாமிகிட்ட கூட சண்டை தான் போடுவாங்க. எனக்கு குடுக்க முடியாதா உன்னால? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? சாமிட்ட இருந்துட்டு போட்டும். இப்ப என்ன? இப்படிதான் பேசும். மகரத்துடைய கடவுளிடம் பரிபாஷை மகரத்துக்கு இப்படிதான் இருக்கும். அந்த உரிமை. இந்த உரிமை எடுத்துக்கொள்ளுதல் அதுதான் மகரம். அப்போ சாமி கிட்ட போய் நீங்க கேட்காத மகரம் கேட்டுச்சுன்னா, கேட்காத என் புள்ள கேட்டுச்சுன்னு குடுக்க மாட்டாளா? இந்தான்னு குடுப்பா. அப்ப நீங்க மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு, சங்கு வைத்து வழிபாடு செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் கிடைக்கும். அதனால சங்கு வச்சு மகர ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யுங்க. இல்ல சங்குல ஏதாவது ஒரு 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 விஷயத்த உங்களோட வீட்ல வச்சுக்கோங்க. அதெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு செல்வத்தின் மேன்மத்தை கொண்டு வந்து குடுக்கறதுக்கான வாய்ப்புகளை குடுக்கும். வரக்கூடிய எபிசோட்ல இன்னும் நெறைய மகர ராசிக்காரர்கள பத்தியும், மகர ராசிக்காரர்கள் என்ன பண்ணா வாழ்வில ஜெயிச்சிடலான்றத பத்தியும், பணம் வருவதற்கான வழிகளை பற்றியும், நிலைத்து இந்த நீடித்து புகழ் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பத்தியும் தொடர்ந்து பயணப்படுவோம். நன்றி, வணக்கம்.